மீண்டும் ஒரு வாய்ப்பு இப்ப திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரோம் அப்படின்னா, மீண்டும் ஐஏஎஸ் பொறுப்பவே தேர்வு செய்வீங்களா? நான் தேர்வு செய்யலாம். யூபிஎஸ்சி என்ன தேர்வு மீண்டும் செய்யுமான்னு தெரியலையே. நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம்லயே அடிச்சிட்டீங்களா? இல்ல நம்ம எப்படி பணியாற்றி இருக்கிறோம் யூபிஎஸ்சிக்கு தெரியும் இல்லையா? அதனால இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூபிஎஸ்சி. அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ். இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா என்ன செய்வோங்கிறது ஒரு ஹைப்போதெட்டிக்கல். இல்ல நான் கேட்கறது இன்னொரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா இதே ஐஏஎஸ்ஸே தேர்வு செய்ய இதே மாதிரியான இரவும் பகலுமா நேரங்காலம் பார்க்காம வேலை பார்க்கறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்றது கேட்குறேன். அந்த மாதிரி இருப்பீங்களா அப்படின்றது? இல்லை, நான் இருக்க மாட்டேன். ஏன்னா ஒன்ஸ் ஐ ஹவ் லிவ்ட் த லைஃப் ஆஃப் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐ வுட் லைக் டு லிவ் அ டிஃப்ரெண்ட் லைஃப். ஐ வில் நாட் சூஸ் ஐஏஎஸ் அகைன். நீங்க சார்? இந்த பணியில் நிறைய மக்களுக்கு செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால இந்த பணி எளிய மக்களை சென்றடைவதற்கான நிறைய வழிமுறைகளை வைத்திருப்பதால் இந்த பணி ஒரு சிலிர்க்கக்கூடிய ஒரு பணி தான். நினைத்து நினைத்து இன்புறக்கூடிய பணி தான். ஆனால் அவர் சொன்னது போல மறுபடியும் தேர்வு செய்வது என்றால் மறுபடியும் ஒரு வாழ்க்கையை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள். அப்போது என்ன சூழல், அப்போது என்ன இருக்கிறது? கால் மார்க்ஸ் தான் கேட்டாங்க, மறுபடியும் ஒரு பிறவி இருந்தால் நீங்கள் இதே மாதிரி மக்களுக்காக உழைப்பீர்களான்னு. அவர் சொன்னார், மறுபிறப்பில் எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனாலும் நான் இன்னொரு பிறவி என்று ஒன்று இருந்தால் நான் அதில் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஏன்னா அவருடைய குடும்ப வாழ்க்கை அவ்வளவு சிரமப்பட்டது. வறுமையினால் எவ்வளோ சிரமப்பட்டாங்க, ஜென்னி எவ்வளோ சிரமப்பட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் அவர் சொன்னார். மறுபடியும் அமைந்தால் அப்படிங்கிற ஒரு கேள்வி மறுபடியும் அமைகிற போது அந்த சூழல் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து தான் அந்த தேர்வும் இருக்கும். ஆனால் நிச்சயமாக இந்த பணியை பொறுத்தவரை திருப்தியும் மகிழ்ச்சியும் நிறைவும் எங்கள் இருவருக்குமே உண்டு.